நம்ம முழுமனதாக சப்போர்ட் கொடுக்கணும். முழுமனதாக நாங்கள் அனைவரும் முழுமனதாக என்னுடைய சப்போர்ட் நரேந்திர மோடி சாருக்கு இருக்கிறது. நான் அது மிக தெளிவாக நேற்றும் கூறியிருக்கிறேன், இன்னைக்கும் கூறியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிடர்ட் ரெஸ்பான்ஸ் நான் பார்த்து கிடையாது. அதாவது எடுத்தேன் கவுத்தேன் ஒன்றும் செய்யவில்லை. அது நிச்சயமாக வரவேற்க நிலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் கேட்கறது தான், மாணிக்கம் சாருக்கு டெஃபினட்டா தெரியும் 26/11 வந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, இன்னைக்கு வந்த ஸ்டேட்மெண்ட் என்ன. என்ன சொல்றாருன்னா, எல்லா ஒரு டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக இப்படித்தான் சொல்லுவாங்கன்னு இல்லை, ஆனா சொல்ல வேண்டிய விதத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை. இல்ல, அது வெளிப்படையா சொன்னாங்களே 26/11 பிறகு வெளிப்படையாக பாகிஸ்தானை கண்டம் பண்ணாங்களே, ஏன் இன்னைக்கு பண்ணவில்லைன்னு தான் கேக்குறேன். அப்ப அதனால தான் நான் சொல்றேன், யுவர் என்டையர் டிப்ளமேட்டிக் எஃபர்ட் இஸ் a big zero ன்னு சொல்றேன். அமெரிக்கா சப்போர்ட் பண்ணல, இது அன்னைக்கு சப்போர்ட் பண்ணல. இல்ல, அப்ப நம்ம கசாப் கைது பண்றோம், அதுக்கான எவிடன்சஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். சூர்யா என்ன சொல்றாருன்னா, இன்னும் காலம் இருக்கு, 15 நாள்ங்கிறது ரொம்ப குறுகிய காலம் தானே, அதுக்குள்ள நீங்க எல்லா இன்வெஸ்டிகேஷனும் வந்துடணுமா, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். 3 லட்சம் ட்ரூப்ஸ் இருக்காங்க. 3 லட்சம், 1 2 கிடையாது. 3 லட்சம் ட்ரூப்பை வச்சுட்டு உங்களுக்கு 3 பேரை பிடிக்க முடியல. எங்க பயல்காம்ல அங்க அட்டாக் நடக்குது. அட்டாக் நடந்து 1 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வருகிறது 200 கிலோமீட்டர் இருக்கு. பயல்காம்ல இருந்து எல்ஓசி 200 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 200 கிலோமீட்டர் டெஃபினட்டாக போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 நாள் ஆகும் மினிமம். அதாவது நீங்க எவ்வளவுதான் ஃபாஸ்ட் வாக்கரா இருந்தாலும் 3 days எடுக்கும். டே அண்ட் நைட் வாக் பண்ணா தான் அங்க போய் சேர முடியும். இது யூசுவல் ரூட் தான். அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில உங்க ட்ரூப்ஸ் என்ன பண்ணி கொண்டிருந்தாரு கேள்வி இருக்குது இல்லையா? ஏன் பிடிக்க முடியல விளையாடுற கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் அரசியலா பேசுறோம்ல. இப்ப மும்பை தீவிரவாத தாக்குதல்ல அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், ரஷ்யன் சிட்டிசன்ஸ் இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டார்கள், பல பேர் கொல்லப்பட்டார்கள். அதனால அவர்களுடைய நாடுகளுக்கும் ஒரு கட்டாயம் இருந்தது, இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அல்லது கண்டிக்க வேண்டும் அப்படின்றது. நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த 70 ஆண்டுகள்ல காஷ்மீர்ல எவ்வளவோ தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு அமெரிக்காவோ ரஷ்யாவோ இன்று கண்டித்தது போல மிக கடுமையான சொற்களில் கண்டித்த வரலாறு இருக்கின்றதா? ஏனென்றால் காஷ்மீர்னாலே அவர்கள் ஏதோ தனி பிரச்சனை மாதிரியும் இந்தியாவோட தொடர்பு இல்லாத மாதிரியும் ஒரு மென்மையா கடந்து போக கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் இந்த காஷ்மீரோட ஒப்பிடுங்க. இல்ல அது இது எப்ப ஏற்றுக்கொள்ளலாம் பாத்தீங்கன்னா 370 இருந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளலாம். காஷ்மீர் தனியா இருந்துட்டு. ஆனா நாம தான் சொல்லிட்டோமே, காஷ்மீர் நம்மளுடைய நாட்டினுடைய யார் வேணாலும், சூர்யா வேணாலும், நான் வேணாலும், நீங்க வேணாலும் அங்க போய் லேண்ட் வாங்கிக்கலாம் சொல்லியாச்சு. அப்ப இந்தியாவுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட்டாக மாறிடுச்சு. அப்புறம் ஏன் சூர்யா பிரிச்சு பேசுறாரு? இது ரொம்ப தப்புங்க, நான் கண்டிக்கிறேன். இல்ல, நான் பிரிச்சுல பேசல. இந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது காஷ்மீர்ல. அப்ப அவங்களும் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு 370 பண்ண அந்த கிரெடிட்டும் எங்களே தான் சேரும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு. நம்ம திரு அமலவர்பநாதன் கருத்தை கேட்டு வந்துடுறேன். மருத்துவர் அமலவர்பநாதனும் இணைஞ்சிருக்கார். சார், எஸ் சொல்லுங்க. இப்போ பாதுகாப்பு ஒத்திகை உள்ளிட்ட அம்சங்கள்லாம் நடக்குது, நீங்க உங்க பார்வை என்ன? டாக்டர், உங்களோட கருத்தை தான் கேட்கிறேன். டாக்டர், ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? ஃபர்ஸ்ட் இந்த காஷ்மீர் பிரச்சனையில நம்ம புரிஞ்சுக்கணும். மிக இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். 20 மேல உயிர்களை இழந்திருக்கோம் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல. இதுக்கு நம்ம அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் ஃபார்முலேட் பண்ணணும். ரிவெஞ்ச்ன்றதோ வார்ன்றதோ அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ்ன்றது யார் இதை செய்தார்களோ, யார் இதற்கு பினான்சியல் பேக்கிங் கொடுத்தார்களோ, எந்த நாடோ அல்லது நாடுகளோ இதற்கு சப்போர்ட் கொடுத்ததோ அனைவரையும் நீதிக்கு முன்னாடி நிறுத்த வேண்டியது நமது கடமை. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதுதான் ஒரே நேர்மையான நிரந்தரமான ஒரு முடிவுக்கு ஒரு வழிகாட்டும். இதை செய்வதில் தான் நமது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதனால் தான் கொஞ்சம் நாளாகுது என்று நான் நம்புகிறேன். இந்த முயற்சிக்கு நான் இந்திய அரசாங்கத்துக்கு முழுமனதாக ஆதரவை ஒவ்வொரு இந்தியரும் தருவார்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இண்டஸ் வேலி ட்ரீட்டி பத்தி பேசினாங்க. இண்டஸ் வேலி ட்ரீட்டில அவங்க கெப்ட் இன் அபேயன்ஸ் என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அபேயன்ஸ் என்ற லீகல் சான்டிட்டி எதுவுமே இல்லை. அந்த ட்ரீட்டி அனல்டோ இல்ல அப்ரோகேட்டடோ அல்லது கேன்சல்டோ சொல்லவே இல்லை. அபேயன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அபேயன்ஸ் எந்த நேரமும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆகவே இது நம்முடைய மக்களை அந்த நேரத்தில் கட்ட வேண்டும் என்பதை உபயோகப்படுத்திய ஒரு ஆர்டர் மாதிரி தான் தெரிகிறது. மற்றபடி இதுக்கு பெரிய லீகல் வேலிடிட்டி எல்லாம் இல்லை. இதற்கப்புறம் இந்த ட்ரீட்டியை என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அனைவரும் சொன்ன கேன்சல் பண்றதோ அல்லது
இதனால பாகிஸ்தானுக்கு தண்ணீர் போகிறத தடுப்பதெல்லாம் வந்து ஒரு நாள்ல நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்றைக்கு நடந்த அந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ரிப்பீட்டடா இது வந்து பாகிஸ்தான்ல இருந்தா வருதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா பாகிஸ்தான் இன்றைக்கு வந்து ஒரு ஃபெயில்டு, அங்க டெமோக்ரஸி ரொம்ப ரொம்ப எலிமெண்டரி ஸ்டேட்டா தான் இருக்கு, வந்து ரூல் பண்ற நிலை. ஆனா நாம வந்து ஒரு ரோபஸ்ட் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்கோம். நாம வந்து அந்த நாட்டை வந்து எளிதா வந்து போர்ல தள்ளிட்ட பிறகு விளைவு என்ன ஆகுனா, ரெண்டு நாடும் வந்து ஒரு நீண்ட போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும். இதுல ரெண்டு நாடுமே அஃபெக்ட் ஆகும். அவர்கள் வந்து ஏற்கனவே டெஸ்பரேட்டா இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வார் தேவை, அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி வர்றதுக்கு, மிலிட்டரி யூனிட்டி வர்றதுக்கு. ஆனா நமக்கு வந்து வார் வந்து லாபம் கிடையாது, நஷ்டம் தான். சாதாரண மக்களும் வந்து இதனால வந்து கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே ரெஸ்பான்ஸ்ன்றது யார் யாரெல்லாம் யார் யாரா இதை பேக் பண்ணாங்களோ, எந்த கண்ட்ரிகளை இதை பேக் பண்ணார்களோ சரியான எவிடன்ஸ் கேதர் பண்ணி இந்தியன் லாஸ் முன்னாடியும் இன்டர்நேஷனல் லாஸ் முன்னாடியும் இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த ரிப்பீட்டட் டெரரிசம் இது ஒரு தடவை நடக்கிற, பல தடவை நடந்தது. இது ஆனா டிசீஸ் என்னன்னா, இந்த காஷ்மீர் என்ற பிரச்சனையை வந்து நாம அரசியல் ரீதியாக தீர்க்கவில்லை என்றால் ஆடியோ சரியா இல்ல டாக்டர், நம்ம பேசலாம், சரி செய்துட்டு பேசலாம். உங்க ஆடியோ சரியா இல்ல, அதாவது நம்மளுடைய ரைட் பேசலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்த OIC-னுடைய, அதாவது ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கண்ட்ரி, இஸ்லாமிய நாடுகளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. We reject the OIC's interference on matters that are internal to India. அதாவது OIC ஸ்டேட்மெண்ட் வந்து பாகிஸ்தானால தான், பாகிஸ்தானுக்காக பாகிஸ்தானால செய்த ஒரு absurd in refusing to recognize the facts of the Pahalgam terrorist attack and its cross border linkages. அப்புறம் this is yet another attempt by Pakistan, a country that has long engaged in cross border terrorism, to manipulate and misguide the OIC group to issue a self-serving statement. அதாவது மிக தெளிவாக நம்மளுடைய ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து அவரே கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் சொன்னதுனால தான் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் நின்று இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் செய்திருக்குன்னு சொல்றாரு. அப்போ பிரதமர் வந்து 16 முறை ஏதோ போயிருக்கிறாரு. அதாவது கத்தருக்கு போயிருக்கிறாரு, துபாய்க்கு வந்து ஜனவரியிலும் டிசம்பர்லையும் போயிட்டு வர்றாரு, சவுதி அரேபியாவிலிருந்து இப்போ தான் போயிட்டு வந்தாரு. இப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் 18 நாடுகள் இருக்கின்ற அந்த வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ஏறத்தாழ ஒரு 12 நாடுகளுக்கு போயிருப்பாரு. யமன் மாதிரி நாடுகளுக்கு போக முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் அதிகரித்திருக்கோம். இது ஐசிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க இருக்கு. அமித்ஷானுடைய பையன் வந்து ஐசிசியினுடைய இன்னைக்கு பிரசிடண்டா இருக்காரு. அவர் வந்து துபாயில தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பினுடைய நெருக்கம் இருந்தால் கூட ஒரு இஸ்லாமிய நாடுகளுடைய இந்த ஒரு அமைப்பை கூட நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல என்றது மிக மிக வேதனைக்குரிய விஷயம். டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் ஆஃப் இந்தியா, ஜெய்சங்கருடைய ஃபெயிலியர். ஜெய்சங்கர் ஹஸ் டு ரிசைன். அதுல மாணிக்கம் சார் பேச விரும்புறார். சூரியன் அவர்கிட்ட பேசிட்டு சார். OIC வந்து ஒரு பழைய தியேட்டர் மாதிரி, மூட்டை தியேட்டர் மாதிரி. அவங்க வந்து ஒரு அது எப்போ வந்ததோ அப்ப இருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. நானும் டைரக்டா ஒர்க் பண்ணும்போது நான் அவங்க அது டீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு எப்போதும் ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. அவங்க முக்கியமா பார்க்க வேண்டியது காசால மக்கள் நிறைய வந்து பாதிக்கிறாங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு நம்ம வந்து எப்போதும் நாங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுவோம். அந்த ஸ்டேட்மென்ட்க்கு மீனிங் எதுவும் இல்லங்கறீங்களா? அது அந்த அமைப்புக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்ல. மீனிங் வந்து எப்போ வரணும்னா, யுனைடெட் நேஷன்ல எலெக்ஷன் நடக்கும்போது யார் யார் நமக்கு ஓட்டு போடுறாங்க அப்பதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ வந்து இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்தியாவுக்கும் மற்ற நாடுக்கும் இப்ப நமக்குன்னு ஒரு